ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்பவே காரசாரமாக டேஸ்ட்டாக வித்தியாசமாக சௌச்சௌ வச்சுட்டு சட்னி பண்ணலாங்க. வீட்டில் காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சௌச்சௌவில் தான் செஞ்சுருக்கோமான்ற அந்த டேஸ்ட்டே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சீக்கிரமாக இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு சௌச்சௌ பார்த்திங்கன்னா மிளகாய் தூளை சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இதோட 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம், நல்லா மீடியம் சைஸில் இருக்க வெங்காயமாக இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சின்ன சைஸில் புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதோட தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். திருகின தேங்காய் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌ சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சௌச்சௌவில் சட்னி. பாருங்கள், காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். நீர் காய்ங்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் நமக்கு. பாருங்கள், காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சினாலுமே போதும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா பாருங்கள் காய் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காயில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு சட்னிக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னியை மாற்றிட்டு நம்ம எப்பயும் போல் சட்னி எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி நம்ம தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.